கன்னியாகுமரி மாவட்டத்தின் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நெசவாளர் காலனியில் 78 வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் குமரி ஆட்சியர் ஸ்ரீதர் அங்கு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் கோகுல் களத்தில் இருந்து இணைகிறார். அவர் ஆட்சியரோடு நடத்திய கலந்துரையாடலையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கோகுல், இங்க இப்ப 78 வீடுகளுக்கு மேல வெள்ளம் பூந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியர் ஆய்வுல என்னென்ன தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு? ஆட்சியர் என்ன சொல்றார்? வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நேற்று காலை முதல் இரவு பெய்த மழையிலான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான இடமான நாகர்கோவில், சுசீந்திரம், இரச்சகுளம், கன்னியாகுமரி, குளச்சல் ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது. இந்த நிலையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பின மக்கள் பெரும் பாதிப்பு உள்ளாயிருக்கின்றனர். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி கார்டன் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் தற்போது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவரிடமே நாம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், நேற்று காலை முதல் நேற்று இரவு வரை தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையானது பெய்து வருகிறது. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கீங்க? தற்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு வரீங்க? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை மொத்தம் 11 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஆவரேஜாக. ஒரு சில பகுதிகளில் 15 to 16 சென்டிமீட்டர்ஸும், ஒரு சிலதில் 10 சென்டிமீட்டர்ஸ் கீழே பெஞ்சிருக்கு. குறிப்பாக நமக்கு நேற்று இந்த நாகர்கோயில், இரச்சகுளம் அண்ட் இந்த பகுதிகளில் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டது. மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பாக அந்த பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அதிலேருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணினால் அதுக்கு தாழ்வான பகுதிகளில் அந்த டேம் தண்ணி, அதாவது குளித்துறை, மாங்காடு, எருமந்துறை அந்த பகுதிகளில் அந்த லோ லைங் ஏரியாஸில் தாழ்வான பகுதிகள் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொறுத்தவரை அந்த மேற்கு பக்கத்தில் நம்ம ஒரு மீன்வளத்துறை மூலம் ஒரு 15 படகுகளும் மற்றும் ஃபயர் சர்வீஸ் மூலம் ஒரு 5 இன்ஃப்ளேட்டட் போட்ஸு அங்கே ரெடியாக வச்சுருந்தோம். இந்த சைடு கூட ஃபயர் சர்வீஸ் சைட்லேருந்து ஒரு 5 லொக்கேஷன்ஸில் நம்ம போட்ஸ் ரெடியாக வச்சுருந்தோம். இப்போ மொத்தம் 11 லொக்கேஷன்ஸில் 550க்கு மேற்பட்ட பொதுமக்கள் நம்ம முகாம்களில் தங்க வச்சுருக்கோம். அவங்களுக்கு நைட்டு இரவு உணவு வழங்கப்பட்டது. இன்று காலை பிரேக்ஃபாஸ்ட் கூட வழங்கப்பட்டது. இப்போ நேற்று ஈவினிங்லேருந்து நமக்கு லக்கிலி மழை எதுவும் இந்த சைடு பெய்யல. நைட்டு குளித்துறை அண்ட் விலங்கோட் சைடு கூட காலையில் வலிமான்லேருந்து எந்த மழை கிடையாது. ஸோ இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் ஆஃப் டேம்ஸு மற்றும் இந்த பழையார் அந்த வாட்டர் லெவல் இதுதான் நமக்கு ஒரு கன்சர்ன் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த பழையார் லெவலில் குறைஞ்சாதான் நம்ம இந்த தண்ணி உள்வாங்கும். அதே நேரத்தில் இந்த ரயில்வே ஒர்க் நடக்கிறதுனால அங்கே கொஞ்சம் ஒரு சில இடத்துல ஒரு அடைப்பு இருக்கும். ஸோ அது கூட ரயில்வேஸ் அஃபிஷியல்ஸ் இப்போ அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சார், எத்தனை மீட்பு இடங்கள் வச்சுருக்கீங்க? எவ்வளோ பேரை மீட்டிருக்கீங்க தற்போது வரைக்கும்? மொத்தம் நம்ம மாவட்டத்தில் 11 இடங்களில் 553 பொதுமக்கள் அங்கே முகாம்களில் நம்ம தங்க வச்சுருக்கோம். இப்போ இந்த தோவாலை, நாகர்கோவில் சைடில் இப்போ மழை இல்லாதனால ஒரு மதியம் வரைக்கும் படிப்படியாக கொஞ்சம் பொதுமக்கள் ரிட்டர்ன் போயிடுவாங்க. இன்னும் இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் ஈவினிங் ஒர்க் அந்த வாட்டர் ஃப்ளோ குறைஞ்சாதான் இங்கே வடியும் தண்ணி. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆனது பிறகு அவங்க ரிட்டர்ன் போயிடுவாங்க. மேலும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்க இருக்கிறீங்க? களத்தில் எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் பணியாற்றிட்டு இருக்காங்க? இல்லை, இன்னும் மழை ஃபோர்காஸ்ட் இன்கேஸ் மழை பெஞ்சாலும் நமக்கு எல்லாம் ஃபயர் சர்வீசஸ், ஆர்ம்ட் ரிசர்வ், போலீஸ்லேருந்து ஆர்ம்ட் ரிசர்வ் மற்றும் மீன்வளத்துறையிலேருந்து ஃபிஷர்மேனு ப்ளஸ் வாலண்டியர்ஸு ப்ளஸ் ஆர்டி, ரெவென்யூ, போலீஸ் இவங்கெல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு எங்கெங்கே பாதிப்பு வருமோன்ற ஐடியா இருக்குது. நம்ம இப்போ பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி 10,000 கனஅடி நம்ம வெளியிட்டிருந்தோம். இப்போது 9 மணிக்குலேருந்து அது 3000 குறைச்சி 7000 டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூடனா நமக்கு எங்கெங்கே பாதிப்பு வரும்ன்றது ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட் 2-3 எபிசோட்ஸில் நமக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதன்படி நம்ம இமீடியட்லி சேம் நடவடிக்கை எடுத்துருவோம். சார், மாவட்ட நிர்வாகம் சார்பில் புகார் தெரிவித்து 24 மணி நேரம் செயல்படக்கூடிய புகார் நிலையம் வச்சுருக்கோம். எவ்வளோ புகார் வந்திருக்கு? புகார் மீது என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்கீங்க? நமக்கு முக்கியமாக நேற்று வந்த புகார்களில் இந்த ஈஸ்டர்ன் சைடு தான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருந்தது. மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்லி டேம் தண்ணி தான் இஷ்யூவாக இருந்தது. ஸோ நேற்று அந்த டிஓசி, டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டரில் மொத்தம் ஒரு
25 கால்ஸ் வந்தது. அது மோஸ்ட்லி இந்த தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அவங்க ரிலீஃப் மெஷர்ஸ்க்காக தான் கூப்பிட்டது. அதை உடனடியாக நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். மேலும் மாவட்ட மக்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்கிறாங்க? நம்ம மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைடில் இந்த அறிவிப்பு கொடுக்கும்போது ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா திடீர்னு மழை வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டேம் வந்து திறந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அப்போ நம்ம உள்ளே போய் நம்ம மீட்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ முன்கூட்டியே நம்ம வார்னிங் கொடுக்கும்போது ரிலீஃப் ஷெல்டர்ஸ்க்கு வர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது தான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு வேண்டுகோள். ரைட், ஓகே. அதாவது தற்போது வரை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. களத்தில் வந்து வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் என அனைத்து தரப்பு அதிகாரிகள் வந்து களத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் வந்து மாவட்ட மக்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் கொடுக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து மாவட்ட ஆட்சியர் தற்போது நம்மிடையே தெரிவித்திருக்கிறாங்க. கோகுல், இப்போ 150 வீடுகள்ல அங்கு நீர் புகுந்திருக்கிறது. அவர்களை எல்லாம் மீட்கும் பணியில மாவட்ட ஆட்சியரே வந்து களத்தில் ஆய்வு செய்து பணியையும் பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு தேவையான உதவிகள், நிவாரணங்கள் எல்லாம் முறையாக சென்று சேர்ந்திருக்குதுன்னு சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க மக்கள்? அதாவது மக்கள் தரப்புல வந்து அடிப்படை விஷயங்களான பால், தண்ணீர், பிரெட் ஆகியவை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தற்போது வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் கூட பார்க்கலாம், இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 100 வீடுகள் கிட்ட இருக்கிறது. இந்த இடத்துல வந்து தற்போது படகுல சென்று மாவட்ட ஆட்சியர் வந்து அனைத்து இடங்களையுமே வந்து ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கிறார். மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே வந்து கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் வந்து வழங்கி வருகிறது. மக்கள் வந்து அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் வைத்திருக்கிறார். இந்த பகுதிகளில் மீட்கப்படக்கூடிய மக்கள் எங்க தங்க வைக்கப்பட இருக்கிறாங்க? எவ்வளவு பேரை தங்க வைக்கிற அளவுக்கு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் 11 முகாம்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த முகாமில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீட்கக்கூடிய நபர்கள் வந்து நாகர்கோவில் வடிவீஸ்வரம் அரசு நடுநிலைப்பள்ளியில் வந்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. மேலும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்கள் வந்து உறவினர் வீடுகளுக்குமே வந்து சென்று வராங்க. மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையின் பேரில் உறவினர் வீடுகளுக்கு சென்றால் உறவினர் வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இல்லை என்றால் அரசினுடைய நிவாரணம் வழங்கக்கூடிய இடங்களுக்கு வந்து அவங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையான பாய், பால் போன்ற மெத்தை போன்ற அடிப்படை தேவைகளை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உடனுக்குடன் பூர்த்தி செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.